ஆக்ட்ரஸ் குஷ்பு அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்காக கோல்டு ஷாப்பிங் மட்டுமே கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. மேலும் அவங்களோட மேரேஜ் குறித்து ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அது குறித்து தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குஷ்பு மற்றும் சுந்தர் சி இவங்களோட முதல் பொண்ணான அவந்திகா அவர்களுக்கு இன்னைக்கு கோவாவில் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிராண்டியாகவும் அதே நேரம் பார்த்தும் பண்ணியிருக்காங்க. அண்ட் பத்திரிக்கை வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது இடையில அவங்க பொண்ணோட இந்த கல்யாணத்துக்கான நகைகள் இருக்கு இல்லையா, இதை மட்டுமே குஷ்பு அவர்கள் ரொம்பவே ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குஷ்பு அவர்களோட வீட்டில் நடக்கக்கூடிய முதல் ஃபங்க்ஷன், அதனால இந்த ஒரு ஃபங்க்ஷனை ரொம்ப ரொம்ப கிராண்டியாக இருக்கணும், அதே நேரம் எந்த ஒரு விஷயத்துலையும் குறை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல குஷ்பு உறுதியாக இருந்திருக்காங்க. அதனால தான் சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பண்ணியிருந்திருக்காங்க. சீஃப் கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஎம் அழைச்சிருக்காங்க, சிஎம் அழைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கப்ப அவங்க பொண்ணு கல்யாணத்தை, அதுவும் அந்த நகை விஷயத்துலலாம் நார்மலாக இருந்திருப்பாங்க. முழுக்க கஸ்டம் மேடு தான் அவங்க வந்து விரும்பி இருந்திருக்காங்க. ஒவ்வொரு நகையுமே பார்த்து பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவங்களுக்குன்னு பார்த்து ஸ்பெஷலாக மேட் பண்ணியிருந்திருக்காங்க. நார்மலாகவே இப்போ தங்கத்தோட விலை உயரி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ செல்ஃபாக கஸ்டம் மேட் பண்ண சொன்னால் எந்த அளவுக்கு நகை விலை இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு குஷ்பு அவர்கள் அவங்களோட பொண்ணுக்காக இந்த ஒரு தங்க நகைகளை வந்து ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க, கஸ்டமாக மேட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட பொண்ணுக்குன்னு மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளைக்கும் சரி, அதே மாதிரி குஷ்பு மற்றும் அவங்களோட இளைய மகள் இவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக கஸ்டமேடாக டிசைன் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அதோட பில்லெல்லாம் பார்த்தா உண்மையிலுமே நம்ம ஆடி போயிடுவோம். அந்த அளவுக்கு பல கோடிகளுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஒரு திருமணத்துக்கு தங்க நகைகள் ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. மேலும் சீர்வரிசை, சாப்பாடு அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே பார்த்து தான் குஷ்பு அவர்கள் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷட்டிலான பீப்புள் இருக்கும் போதே இந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருந்திருக்காங்க, இந்த அளவுக்கு பிளான் போட்டிருந்திருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் சென்னையில் ரொம்பவே பிரம்மாண்டமாக அவங்க பொண்ணுக்கு ரிசப்ஷன் நடத்த போகிறாங்க. குஷ்பு அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, சவுத் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு ஹீரோயின் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பொலிட்டீஷியனாகவும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு ரிசப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை செக்யூரிட்டியோட அண்ட் இதை விட அட்வான்ஸாக நடக்கும், இதை விட மிகப்பெரும் அளவில் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சீஃப் கெஸ்ட்டாக கண்டிப்பாக தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வருவார் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க 2 பேருமே க்ளோஸான ஒரு பர்சன்ஸ். அண்ட் இந்த ஒரு ரிசப்ஷனை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்துருக்கு. அண்ட் ஒட்டுமொத்த சவுத் இந்தியன் ஆக்டர்ஸும் வருவாங்க. அண்ட் இப்போவே இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்கவங்க, அப்போ டெக்கரேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரெஸ்ஸஸ் என்ன மாதிரி ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க, அண்ட் கிஃப்டெல்லாம் என்ன மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு டாக்ஸ் இப்போ சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. சிம்பிளாக நடந்த இந்த ஒரு கல்யாணத்துக்கே இவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்களை பார்த்து பண்ணியிருந்திருக்காங்க. பிரம்மாண்டமாக நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு எந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை அவங்க மெனக்கிடுவாங்கன்னு சொல்லவே வேணாம். அண்ட் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.